எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் தூதுவன். நான் எம்கே. இந்த வீடியோவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபுக்கு தேவையான 8 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டோர் டெலிவரி மாதிரி நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்கள் பேஷன் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது. அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது, ஈஸியானது தான். ஒரு நாளைக்கு உங்களால் அதிகமாக எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அதுதான் உங்கள் பேஷனாக கண்டிப்பாக இருக்கும். குக்கிங்காக இருக்கலாம், மியூசிக், கிரிக்கெட், எது வேணா இருக்கலாம். ஆனால் பேஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் கோலை செட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்கள் பேஷனை பொறுத்த வரைக்கும், உங்கள் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சக்ஸஸோட மீட்ரு மாறும். சில பேருக்கு ஓரளவுக்கு போயிட்டாலே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தோணும், சில பேருக்கு ரொம்ப ஹைட் போனால் தான் ஜெயிச்சிட்டோம்னு தோணும். ஃபர்ஸ்ட் பேஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கோல் செட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஐடென்டிஃபை யுவர் பேஷன். செகண்ட் விஷயம், ஸ்டிக் டு யுவர் கமிட்மெண்ட். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமிட்மெண்ட்டும் உங்கள் சக்ஸஸுக்கு ஏற்ற மாதிரி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே போல் நீங்கள் பண்ணுற கமிட்மெண்ட்டை உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி யோசிச்சுட்டே அதை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லிமிட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் போயிட்டு கமிட் ஆகிட்டு அதை ஃப்யூச்சரில் பண்ண முடியாமல் போச்சுன்னா நம்மள்கிட்ட மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பண்ணுங்கள். யாராச்சும் ஃபோர்ஸ் பண்ணால் கூட முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க. அது பெரிய தப்பு கிடையாது. ஸோ நோ, உங்களால் பண்ண முடியல அப்படின்னா. மூணாவது விஷயம், மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணுறது. இது ரொம்ப தவறான விஷயம். இது சின்ன வயசில் நம்ம அம்மா அப்பாலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் பாரு நல்லா படிக்கிறான், நீ படிக்கல அப்படிங்கிறது. ஆனால் வளர வளர நம்மளே மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்குவோம். அவன்கிட்ட பாரு எல்லாம் இருக்குது, அதனால் அவன் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளால் நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது, நம்ம பேஷன் எப்படி ஜெயிக்கிறது, நம்ம லைஃப்பில் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுவோம். ஸோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. இது கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நினச்சிட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு நம்மள்கிட்ட இருக்குது, இதை வச்சுட்டே நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு உங்கள் சக்ஸஸை நோக்கி முன்னேற பாருங்கள். மற்றவங்களை நினச்சிட்டு தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்காதீங்க. ஃபோர்த் விஷயம், ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்க ஒரு இடத்துல இருக்கிறது, சுற்றி அதே மாதிரி பீப்புளை வச்சுக்கிறது. ஏன் அப்படின்னா, ஒருத்தன் ஒரு விஷயம் ஒரு சக்ஸஸுக்காக போராட போகிறான், அதை தேடி ஓடுறான் அப்படிங்கிறப்ப அவனை சுற்றி என்கரேஜ் பண்ணுற பீப்புளாக தான் இருக்கணுமே தவிர நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற பீப்புள் இருந்தால் அவனோட அந்த அச்சீவ்மெண்ட் அவனால் பண்ணவே முடியாது. ஏன்னா இவ்வளோ நாளாக சும்மா இருந்துட்டு திடீர்னு ஒருத்தன் அவனோட சக்ஸஸை நோக்கி ஓட பார்க்குறான், ஓட போகிறான் அப்படிங்கிறப்ப பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்க பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்கரேஜ் பண்ணுவாங்க, ஓகே உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நெகட்டிவ் வைப் இருக்க பீப்புள் என்னென்னா, உனக்கு தேவையா அப்படிங்கிறப்பயே அவனுக்கு சின்னதாக மனசுக்குள்ளே ஒரு தோற்றம் வரும், ஓகே நம்மளுக்கு இது தேவையா, நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துட்டு கடைசியில் அந்த அச்சீவ் பண்ண முடியாமே போகலாம். ஸோ அதனால் உங்களை சுற்றி பீப்புளெலாம் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குறவங்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒருவேளை நெகட்டிவ் வைப்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து உங்கள் கோலை யார்ட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் கோலை மற்றவங்கள்ட்ட சொல்லாமல் இருந்தால் அதை அச்சீவ் பண்ணுற ரேட் வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலாக சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை நெகட்டிவ் வைப் இருக்காங்கன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிட்டிவ் வைப் இருக்காங்கன்னா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் கோலை பற்றி சொல்லுங்கள். அவங்க என்கரேஜ் பண்ணுறதுலேயே உங்களுக்கான அந்த பூஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். பி வித் பாசிட்டிவ் பீப்புள். ஃபிஃப்த்து விஷயம், தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிட்டு தான் மேலே போயிட்டு சக்ஸஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது வேறு விஷயமா இருந்தாலும், சக்ஸஸ் அப்படிங்கிறது எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்துருச்சுன்னா தொடர்ந்து சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கான் ஒருத்தன் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் தோக்கும்போது அவனால் அதாவது தாங்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன பையன் ஒரு வீட்டில் வளர்றான் அப்படின்னா அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி தந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவன் வளர வளர அவனுக்கு கேட்டதெல்லாம் கிடச்சிட்டே இருக்கும் உடனே. திடீர்னு அவன் கேட்டது ஒரு நாள் கிடைக்கல அப்படின்னா அவனோட மனநிலைமை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கவனுக்கு தோத்தாலும். ஸோ தோக்கிறது பயப்படாதீங்க. தோத்துட்டே இருந்தால் அதுலேருந்து என்ன கற்றுக்க முடியும், அதில் ரீஅரேஞ்ச் பண்ண முடியுமா, அதுலேருந்து என்ன மாற்றிக்க முடியும், அடுத்த தடவை என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ எடுத்தோன்னே ஜெயிக்கிறது வேஸ்ட்டு, தோற்று ஜெயிக்கிறது தான் பெஸ்ட்டு. சிக்ஸ்த்து விஷயம், உங்களுக்கு ஏதாச்சும் புது ஐடியா வந்துச்சுன்னா அதை பார்த்து பயப்படாமல் என்ன நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறோம், இதை வெளியே சொல்லாமா கூடாதா அப்படிங்கிறது யோசிக்கிறத விட்டுவிட்டு அதை செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ்லாம் தோணிடாது. தன்னோட பேஷனில் ஏற்கனவே ஒருத்தங்க யோசித்து வச்சதை நம்ம யோசிக்கிறது ஈஸி. பட் அந்த பேஷனில் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சா அப்படி தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ரோல் கிடைக்கும். எக்ஸிஸ்டிங் ரோல் தேவையில்லை, நமக்கு டிஃப்ரெண்ட்டான ரோல் தான் தேவை. அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் வந்தால் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த ஐடியா பெரிய அளவில் ரீச் ஆகலாம். ஸோ புது ஐடியா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வெளியே சொல்லுங்கள், வெளியே வந்து எக்ஸிக்யூட் பண்ண பாருங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட்.
செவன்த் விஷயம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது. இங்கே நிறைய பேருக்கு தேவைப்பட வேண்டிய விஷயம் அதுதான். தொடர்ந்து ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நம்ம நிறைய இடத்துல ஸ்மார்ட் ஒர்க்கை பற்றி பேசினாலும் சில இடங்களில் ஹார்ட் ஒர்க் தான் வந்து இன்றைக்கும் நிலைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஜிம் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே போய்ட்டு நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியாது, ஹார்ட் ஒர்க் தான் பண்ணி ஆகணும். ஒரு 2-3 நாள்லேயே நம்மளால் உடம்புலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. அதனால் ஒரு விஷயத்தில் நம்ம கோல் செட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம ஹார்ட் ஒர்க்கை எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. பி வில்லிங் டு ஒர்க் ஹார்ட். 8th and லாஸ்ட் விஷயம் ஸ்டார்ட் டூயிங். நம்ம எத்தனை நாளைக்கு நினச்சிக்கிட்டே இருப்போம் சில விஷயத்தெல்லாம் இதை பண்ணலாம், சரி ஓகே இது பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும், இது வந்து நம்ம லைஃப் வந்து சக்ஸஸ் ஆகும், இது பண்ணால் நம்மளால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஸ்டார்ட் டூயிங். எப்போ நீங்கள் சொல்கிறத செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ ஒரு விஷயத்த யோசிக்காமல் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் உங்களுக்கு தோணுச்சு பண்ணணும்னு தோணுச்சுன்னா யார் சொல்கிறதையும் கேட்கவே கேட்காதீங்க. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்ன ஆனாலும் சரி, நான் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி, இதில் கடைசி வரைக்கும் நான் போராட போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸோடு நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கே நன்றி. நான் எல்லா விஷயத்துக்கும் வந்து டக்குன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம், ஆனால் நான் சொன்ன வரது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் நான் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதன் மூலமாக மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மோட்டிவேஷனே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இதென்ன நீ புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மோட்டிவேஷனான விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரிஞ்சாலும் அதை இன்னொருத்தவங்க வாயால் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து பெரிய பூஸ்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சேன். இதே போல் வேறு ஏதாச்சும் பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே நான் செம்ம ஆக்டிவாக இருப்பேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், என்ன ஃபீட்பேக் வேணால் சொல்லலாம். நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நம்மளுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூட பக்கத்தில் பெல் பட்டனையும் அமுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பாய்.